வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கியா சீரியலில் நம்ம இலக்கியாவுக்கு கூடி சீக்கிரத்தில் நல்லதே நடக்கணும், ரேவதி அம்மாவோட கவலை தீரணும். நம்ம கௌதமுக்கு ரேவதி அம்மா தான் அவங்களோட அம்மான்ற விஷயத்த சொல்கிறதுக்காக நம்ம இலக்கியா போராடிட்டு இருக்காங்க. ஜானம்மா ஒரு பக்கம் இந்த உண்மையை எப்படியும் நீ ரேவதி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு, தயவு செஞ்சு இலக்கியா அவளை எங்கேயாச்சும் ஊருக்கு அமுச்சு வச்சிரு, இந்த மாதிரி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாத. நான் என் மகனுக்கு ரேவதி தான் அவங்களோட அம்மான்னு தெரிஞ்சுட்டா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுகுறாங்க. நம்ம இலக்கியா என்ன செய்ய போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி அம்மாவும் ரொம்பவே ஆவேசமாக இருக்காங்க. கனவுல செத்துட்ட மாதிரி கனவு கண்டேன், நான் போயிட்டு என் மகன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன், என்ன கௌதம் அம்மானு கூப்பிடணும், நான் தான் அவனோட அம்மானு அவனுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புறாங்க. நம்ம இலக்கியா ரொம்பவே பதட்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்கள மறுபடியும் அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கத்த, நான் எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் எப்படியாச்சும் நான் கௌதம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் கௌதமை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கேக்கு சரியான ஒரு பாடம் நம்ம இலக்கிய கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் கௌதம் அவங்களோட மகன் அப்படின்ட்டு தெரியாமல் இந்த எஸ்எஸ்கே ரொம்பவே டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு நேரம் வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைரவி நம்ம இலக்கியா ரேவதி கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கௌதம் கிட்ட கூடிய சீக்கிரத்தில் எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறத பைரவி பார்க்குறாங்க. உடனே என்ன உண்மை சொல்ல போகிற, என்ன சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா பைரவி. உடனே பார்த்தீங்கன்னா பைரவி ஜானம்மா கிட்ட இந்த மாதிரி இலக்கியா இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா, என்னத்தை சொல்லிட்டு இருந்தா, எதுக்காக அந்த மாதிரியெல்லாம் சொல்லணும் அவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜானம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம ஜானம்மா சொல்லவே வேணும். இப்போ அந்த விஷயத்துக்காக தான் நம்ம ஜானம்மா பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கிட்ட ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க, பாசம் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதையும் தூண்டி விட்டுட்டாங்க இந்த பைரவி. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜானம்மா இலக்கிய கிட்ட போயிட்டு, இலக்கியா என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, ஒழுங்கு மறதியா, நான் சொல்கிறது கேட்குவியா, உன் இஷ்டத்துக்கு ஆடுவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜானம்மா. நம்ம இலக்கியா இங்கே பாருங்க அத்தை, நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், உங்களோட மகன் எனக்கு தெரியுது, நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்களேன், அவங்களுக்காகவே கேட்டுக்கிறாங்களா, நீங்கள் 2 பேரும் எனக்கு ஒன்று தான், தயவு செஞ்சு ஒத்துக்கங்க அத்தை, அவங்களுக்கு உயிர் போகிற நிலைமையில் இருக்காங்க, கடைசி நேரத்துலேயாச்சும் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இலக்கிய என்ன சொன்னாலும் பார்த்திங்கன்னா ஜானம்மா கண்டிப்பாக ஒத்துக்கிற சூழ்நிலை வரவே இல்லை. ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ கடைசி நேரத்தில் இருக்காங்க, அந்த நேரத்துலேயாச்சும் தன்னோட புள்ள கூட சந்தோஷமாக இருந்துட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானம்மா நினச்சா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம கௌதமுக்கு கூடிய சீக்கிரத்தும் நம்ம ரேவதி தான் அவங்களோட அம்மான்றது தெரிய வரப்போகுது. என்னதான் செய்ய போகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.